இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் செய்ய தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை மாதிரி வச்சுருக்கேன். கூடவே தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வினிகர் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், பால் 1/4 கப்பு. காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஒரு ட்ரையான பிளேட்டில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இது கூடவே சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அது கூட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் ஊறினத்துக்கு பிறகு தான் முட்டையை சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பீஸாக எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி அதில் வர எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டரில் போட்டு உடனே எடுத்து திரும்பவும் மாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அதாவது டபுள் கோட்டிங் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே பரட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் ரெடி. கூட தொட்டு சாப்பிட ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.